குருந்தம் என்கிற அந்த மரம் இருக்கிறது ஐயா, பலகாலமாக நமது மக்களுடைய மனதில் இடம் பிடித்த ஒரு மரம். அந்த மரத்திற்கு ஒரு அசாத்திய சக்தி இருப்பதாக தமிழ் மக்கள் நம்பினார்கள். அதாவது அதன் அடியில் வரக்கூடிய அந்த அலைகள் இருக்குது பாருங்கள், அணு அலைகள், அதிர்வலைகள், அதனால் வரக்கூடிய காற்று, அந்த சுற்றுச்சூழலை செய்கிற ஒரு மாயம், அது என்னன்னா அறிவை பெருக்கும் ஒரு மரம் என்று நம்பினார்கள். அங்கேயும் கிராமங்கள்லாம் பையன் கணக்கு சரியாக படிக்கலாம், குருது மரத்தில் நேரம் உட்காருவீங்க கீழே அப்படின்பாங்க. தேர்வுக்கு செல்கிற பிள்ளைகளை குருது மரத்தடியிலே அமர்ந்து படிக்க சொல்வார்கள். இது எல்லாம் அந்த அறிவை பெருக்குகிற, அறிவை வளர்க்கிற, நினைவாற்றலை பெருக்குகிற, அறிவுக்கு ஒளி கொடுக்கிற ஒரு செயலாக இந்த குருது மரத்தினுடைய அடியை மக்கள் கருதினார்கள். அது பாருங்கள், திருப்பெருந்துறையிலே இறைவனுடைய அருளையே பெறக்கூடிய பேரருளை பெரும் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு மரமாக அதை காட்டியிருக்கிறார்கள். அதுதான் பல கோயில்களிலே குருந்த மரம் தலவிருத்தமாக இருக்கிறது, கோயில் மரமாக இருக்கிறது. தலவிருஷம்ங்கிற கோயில் மரங்கிற அழகான தமிழ் சொல்லை தலவிருஷம்னு மாற்றினான். ஆக கோயில் மரம் என்றாலே அந்த அந்த மரத்தின் அடியில் தான் சிவலிங்கமே இருந்திருக்க வேண்டும், அந்த வழிபாடு அங்கு தான் தொங்க இருக்க வேண்டும். மரத்தையே இறைவனாக பார்க்கிற ஒரு தமிழுடைய மரபு. அதனால தான் பாருங்கள், நம்ம திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் பாடிப்பொழுது கூட இறைவன் அந்த குருந்த மரமாகவே இருக்கிறான்னு பாடுறார். அதுதாங்க அதில் சிறப்புங்க. குருந்த மரத்தடியில் ஞானம் பெற்றாங்கிறது பெற்றார் என்று சொல்வதை காட்டிலும் அந்த குருந்த மரமே சிவபெருமானே இருக்கிறான் என்று மாணிக்கவாசகர் அந்த குருந்த மரத்தை திருப்பெருந்துறையில் பாடுகிற பொழுது, நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தமே. ஆக இந்த இறைவனே சிவபெருமானையே குருந்த மரமாக தான் பார்க்கிறார். திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தமே, அந்த அடியை நோக்கணும் நம்ம. ஆக இறைவனுடைய ஞானமாகவே குருந்த மரத்தை பார்க்கிற மரபு இருந்தால்தான் ஏழை எளிய மக்கள் சிற்றூர் புறங்களிலே பிள்ளைகளுக்கு அறிவு வேண்டும் என்றால் குருந்த மரத்தடியிலே அமர்ந்து படி என்று சொல்கிற மரபு இருக்கிறது. அது ஒரு இந்த சிட்ரஸ் ஃபேமிலி என்று சொல்வார்கள். எலுமிச்சை, நார்த்த மரம், இது போன்ற இனத்தை சார்ந்தது. அதனால் தான் எலுமிச்சை பச்சையாக இருக்கிற பொழுது இருக்கிற காய் போல உருண்டையாக இருக்கும், நார்த்தங்காய் போல உருண்டையாக இருக்கும், முள் இருக்கும். இதெல்லாம் அந்த அந்த இனத்தை சார்ந்தது. அதனால ஏன் அந்த குருந்த மரம் என்பது அறிவினுடைய மரமாக தமிழ் மக்கள் பல ஆண்டுகளாக பார்த்து வந்திருக்கிறார்கள். அது அறிவினுடைய முதிர்ச்சி, ஞான முதிர்ச்சியாக திருப்பெருந்துறையிலே அதை சிவபெருமானாகவே பார்க்கிறார் மாணிக்கவாசகர். இன்னொன்று, நம்ம அறிவியல் பார்க்கிற பொழுது குருந்தம்ங்கிற சொல் ஒரு மினரலை குறிக்கும், ஒரு தனிமத்தை குறிக்கும். பாறை உருவாவதற்கு காரணமான ஒரு மூலக்காரணி இந்த குருந்தம் தான். அப்ரசிவ் என்று சொல்வார்கள். இந்த சாணி பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சொரத்தரன்னு ஒரு கல்லை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப வலுவான கல்லாக இருக்கணும், இரும்பையே கூறாகுதுன்னா இரும்புக்கு மசியாத கல் அது. அது எமரி பவுடர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கும் குருந்தம் என்று தான் பெயர். அந்த எமரி பவுடருக்கும் குருந்தம் என்று தான் பெயர். பாறையை உருவாக்குகிற சிலிக்காவுக்கெல்லாம் மூல காரணம் இருக்கக்கூடிய மிக கடினமான பொருளுக்கும் குருந்தம் என்று தான் பெயர். அந்த மாதிரி பராமுருக்கட்டைன்னு வள்ளலார். அப்படி ஒரு மிக கடுமையான பாறைக்கு மூலக்காரணம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் குருந்தம். அது அலுமினியம் ஆக்சைடுடைய ஒரு பொருளாக வேதியிலே சொல்வார்கள். அது இன்னொரு கருத்து என்னையா, அந்த குருந்தம் என்கிற ஒரு மூலக்கல் இருக்கிறதே, அது ஒளி ஊடுருவக்கூடிய நிறமற்ற கண்ணாடி போன்ற ஒரு படிக பொருள். அதாவது மனித மனம் எப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், எந்த மாசும் இல்லாமல் இருக்க வேண்டும். படிகலிங்கம்லாம் எதுக்காக காட்டுறாங்கன்னா, என்னுடைய மனம் ஒளி புகக்கூடிய எந்த விதமான தடை இல்லாத, மலம் இல்லாத ஒரு கல். அப்படிதான் இந்த குருந்தங்கள் இருக்கிறது. அதற்கு இப்போ இந்த சில டைட்டேனியம், குரோமியம், இது போன்ற பொருட்கள், இரும்பு, இது போன்ற பொருட்கள் சேர்கிற பொழுது தான் வண்ணம் மாறுகிறது. இப்போ குரோமியம் சேர்ந்தால் அது நீலம், இரும்பு சேர்ந்தால் அது சிகப்பு. இப்போ இந்த கீழடியில் பார்த்துருக்கலாம், சிகப்பு கல், நீலக்கல்லாம் வச்சுருப்பார்கள், சஃபயர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த கல்களும் எப்படி உருவாகின்றன ஐயா, அந்த குருந்தம் என்கிற அந்த கல்லிலே இரும்பு சேர்கிற பொழுது, அது அலுமினியம் ஆக்சைடிலே இரும்பு சேர்கிற பொழுது அது சிகப்பு கல்லாகவும், அந்த குருந்தக்கல்லிலே அந்த குரோமியம் சேர்கிற பொழுது நீலக்கல்லாகும். இப்படியெல்லாம் வண்ணங்கள் மாறுவதாக சொல்வார்கள். அப்போ அந்த கல் என்று எடுத்துக்கொண்டால் அது நிறமற்ற, மாசற்ற நிலையிலே
ஒளியை பிரதிபலிக்கிற ஊடுருவி செய்கிற ஒரு கல்லாக பார்க்கிறார்கள். ஆக மனித மனம் அப்படித்தான் தூய்மையாக இருக்க வேண்டும். அதில் மாசுகள் சேர்கிற பொழுது தான் அதில் வண்ணம் நிறம் ஏறுகின்றன, மலம் சேர்கிறது. இங்கே ஒரு தத்துவத்திற்கு தொடர்பான கல்லாகவும் இந்த குருதக்கல் இருக்கிறது. மரம் என்று பார்க்கிற பொழுது அறிவின் சார்பாக இருக்கிற மரம். அது கல் என்று பார்க்கிற பொழுது பாறைக்கே வலு சேர்க்கக்கூடிய குருந்தம் என்கிற அந்த கல் என்று பார்க்கிற பொழுது மாசு மறுவற்ற நிலையிலே அது எந்த வண்ணமும் இல்லாமல் நிறமற்ற ஒரு பொருளாக இருக்கிறது. வண்ணம் அதில் மாசுகள் இந்த குரோமியம், அந்த இரும்பு போன்ற அலுமினிய ஆக்சைடில் சேர்கிற பொழுது அது வண்ணம் உள்ள கற்களாக மாறுகின்றன என்கிற ஒரு செய்தி நாம் இந்த இடத்திலே குறித்து கொள்ளலாம். நன்றி.